அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, மீண்டும் மீண்டும் அம்மா சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் கோயிலுன்னு என்னுடைய வேலையில் நான் சரியாக போயிட்டுருக்கிறேன். என்னை யாராவது சீன்னா தான் நான் பதில் கொடுக்கவே நான் வருவேன். எனக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு விஷயம் வந்தது. என்னன்னு வந்ததுனாக்கா, இந்த வீடியோ தம்மனெல்லாவே நான் கொடுக்குறேன். குமுதம் ரிப்போர்ட்லேருந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில் என்னை பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, முத்தராணி, கீதா ராணி, எல்லா ராணி போட்டு வச்சிருக்கிறான். ஓகே, இது எப்படி யார் இதுலேருந்து வந்துச்சுன்னா, பிபி ராக்கர்ஸ்ன்ற சேனல்லேருந்து வடிவேல் அவனுடைய யூடியூப் சேனலை போஸ்ட்டில் போட்டிருக்கிறான். அந்த போஸ்ட்டில் இருந்தது என்னுடைய பக்தர், என்னுடைய செல்ல மகள் சித்தூரில் இருக்கக்கூடியவங்க எனக்கு அதை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம்னாக்கா செல்ல பிள்ளைங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் வீடியோ, டிக்டாக் வீடியோ, என்னுடைய விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் தெளிவாகவே. நான் விருப்பப்பட்டு முத்து ஒரு வீடியோ போட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன். இதெல்லாம் தாண்டி இந்த சில மீடியாக்கள் எனக்கு இந்த இடத்துக்கு பார்த்திபன்ற ஒரு பையன் இங்கே வந்திருந்தான். அந்த பார்த்திபன்ற பையன் ஆண் மகன் கிடையாது, திருநங்கையா மாறியாச்சு. அவங்க வீட்டில் சப்போர்ட் கிடைக்கலன்றதுக்காக நம்ம கோயில ஆதரவு கேட்டு வந்தது. அந்த ஆதரவு கேட்டு வந்தாலும் அந்த புள்ளி ஆதரவு கொடுத்து நம்ம வச்சிருந்தோம். இதை தெரியாத போலீஸ் ஸ்டேஷனில் வாலிபனை கிடைத்த பெண் சாமியார்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஊருக்காருக்குங்க சில பேருக்கு நான் இங்கே வந்ததே பிடிக்கல. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டா இவ்வளோ வளர விடக்கூடாது அப்படின்றதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்ஸ்பெக்டர் பிரபாவதி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து தேவையில்லாத வேலைகள் பண்ணி எனக்கு பெரும் மன உடைச்சலுக்கு என்னை ஆளாக்கி என்னை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. கோயிலில் தூண்டுதல் பண்ணி என்னை கோவத்தை தூண்டி என்னென்ன பண்ணுமோ பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. அது முடிஞ்சு போச்சு. சரி, சமூக வலைத்தளங்கனாக்கா நியூஸ் போடுறது தானே வேலை சில மீடியாங்களுக்கு. அந்த நியூஸை போட்டவன் என்ன விஷயம்னு போடலை, அதில் முத்த சர்ச்சைன்றதை கொண்டு போய் வச்சானுங்க. இதெல்லாம் பண்ணானுங்க. இது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் அரெஸ்ட் ஆகி முடிஞ்சது 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமா அதுக்குன்னு சில பேர் நினைக்குங்க. திடீர்னு இந்த குமுதம் ரிப்போர்ட்டில் ஏற்கனவே குமுதம் சேனலுக்கு நோட்டீஸ் போய் தான் என் வீடியோ யூடியூப்பில் போட்டு டிலீட் பண்ணீங்க. உங்கள் மேலே இன்னும் நோட்டீஸ் நாங்கள் அனுப்புந்து இன்னும் நாங்கள் கிளியர் பண்ண கிடையாது. இப்போ இம்மிடியேட்டாக எங்கள் லாயர்கிட்ட பேசி இந்த குமுதம் ரிப்போர்ட்டில் நீங்கள் போட்டிருக்கிற நியூஸ் எடுத்து ஹைகோர்ட்டில் கேஸை இம்மிடியேட்டாக நாளைக்கு ஃபைல் பண்ண சொல்லி எங்கள் லாயருக்கு சொல்லியிருக்கிறோம். நீ கை கட்டி எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் ஒரு விஷயம் நான் தெரியாமல் கேட்குறேன். நான் தப்பாக நான் உன்னை கேட்க கிடையாது. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ பிபி ராக்கர்ஸ் சேனல் கூட சேர்ந்து சில அயோக்கியர்கள் கூட சேர்ந்து இந்த அம்மாவை அவதூற பண்ணணும், இந்த அம்மா பற்றி தப்பான கட்டுரை எழுதணும் அப்படின்னு சேர்ந்து உங்க டீம் முடிவு பண்ணி எந்த சாப்பிட்டாதான் உங்களுக்கு நியூஸ்ன்ற மாதிரி போட்டிருக்க. அந்த நியூஸை போட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆனாக்கா இந்த விபி ராக்கர்ஸ் என்கிற வடிவேலும் இந்த குமுதம் ரிப்போர்ட்ல கட்டுரை எழுதணும்னும் பல மீடியாக்கள், பலலாம் கிடையாது, சில மீடியாக்கள் தான் என்ன தவறான அவதூற செய்தி போட்டவங்க தான் காரணன்றதை சொல்லி குறிப்பு விபி ராக்கர்ஸ் வடிவேல் சேனல், அடுத்தது குமுதம் ரிப்போர்ட். என்னால மன உடைச்சலா இருக்குது. இப்படியெல்லாம் என்னை பற்றி அவதூற நியூஸை நீங்கள் போட்டிருக்கிறது எங்கெங்க எங்கள் கைப்பட நாங்கள் கடிதம் எழுதி எங்கெங்கே அனுப்பணுமோ எஸ்பி, டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு, ஐஜிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் எழுதி அனுப்புகிறோம். ஏன்னா இது நடந்தது. நான் என்ன கேட்குறேன், என்னை பற்றி தவறான நியூஸ் மக்கள் பேசியிருக்காங்களா, என் குடும்பம் வந்திருக்குதா, என்னை பற்றி எதுக்கு தவறான அவதூற செய்திகள் போடணும், இதெல்லாம் நான் பேச வந்துட்டேன்னு வச்சுக்கோ. சில முட்டாளுங்க என்ன நினைக்குவாங்க தெரியுமா, ஐயோ இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு கத்திட்டே இருக்குது, எப்போ பாரு பஜாராட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்த நியூஸை தான் நான் இன்னைக்கு எடுத்து போட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். குமுதம் ரிப்போர்ட்டுக்கு உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. தேவையில்லாத எதுக்குடா முத்த ராணின்னு போட்டுக்கிற, எதுக்குடா என்னை இழுத்து வச்சிருக்கிற, இந்த மாதிரி உன் பெத்த தாயே உன் கட்டின மனைவே நாங்கள் யாராவது எதனா சொல்லிட்டா மட்டும் 1008 கமாண்டு போட வரீங்க. நீங்க பேசுறதுன்னா அவனை மட்டும் பேசுங்க, அவங்க பொண்டாட்டி பேசாதீங்க, அவன் புள்ளிய பேசாதீங்க. அப்ப
என்ன ஏன்டா பேசுறீங்க, என்ன ஏன்டா இழுக்கிறீங்க, நான் என்னடா தவறு பண்ணுகிறேன்? எல்லா இடங்களிலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. பிறக்கிற குழந்தை இருந்து முத்தி போற வயசான அம்மா வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குதுல. அங்க மைக்கு தூக்கிட்டு ஓடுங்க, அங்க போய் கட்டுரை எழுதுங்க, அங்க போய் நீதி வாங்கி கொடுங்க, அங்க போய் தர்மத்தை நிலநாட்டுங்க. எதுவுமே பண்ணாத கோடி கணக்குல ஊழல் பண்றவங்களை விடுறீங்க, கோடி கணக்குல உண்டில கொட்டுறவங்களை விடுறீங்க, கோடி கணக்குல சம்பாதிக்கிறவங்களை விடுறீங்க. நான் எங்க இருந்தே வந்தேன், நல்லது கெட்டது சொல்ல யாரும் இல்ல. வந்த எனக்கு பிடிச்சிச்சு, நான் கோயிலை கட்டினேன், எல்லா நான் பிரதிஷ்டை பண்ண வரவங்களுக்கு எனக்குன்னு கொடுக்கிற காணிக்க வச்சு இந்த இடத்துல தினமும் நான் அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறேன். என்ன ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்ன ஏன்டா மன உடைச்சலுக்கு ஆளாக்குறீங்க, ஏன்டா என் குடும்பத்தை அழிக்கணும் இப்படி நினைக்கிறீங்க, என்ன ஏன்டா கொலைக்க விடாம பண்றீங்க, அப்படி என்னடா அந்த மீடியால நான் பாவத்தை பண்ண, என்ன ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஒரு நேரம் அது சும்மா இருக்க விடுறீங்களாடா? என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்கிறீங்க. ஏன்டா எத்தனை வீடியோல சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வீடியோ போட்ட என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டேன். ஏன்டா ஏன் தனிப்பட்ட விஷயத்துல கேள்வி கேட்க அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உமன் இதுக்கு மகளிர் ஆணையத்துக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். குமுதா ரிப்போர்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நான் இந்த நியூஸை போட்ட கம்மநாட்டி என் முன்னாடி நீ வரணும்டா. நான் கொஞ்சத்துல கூட உன்னை விட மாட்டேன். கோர்ட்ல நாளைக்கு உனக்கு கேஸ் நான் ஃபைல் பண்றேன், ஹை கோர்ட்ல பண்றேன். நான் புரியுதா? என்ன பத்தி போட நீ யாரா? உனக்கு நாங்க மைக்கு பிடிச்சி சொன்னமா, என் குடும்பம் சொல்லிச்சா, இல்ல நான் நாடி வர பக்தர் சொன்னாங்களா? ஒரு நியூஸ் எப்பரா தப்பு தப்பா போடுவேன் நீங்க? ஏண்டா யாரோ ஒரு தின்னங்க அம்மா அடைக்கலம் கொடுத்தது கூட இந்த மாதிரி நீ போடாத. வாலிபரை கடத்திய பெண் சாமியார், டிக்டாக் சாமியார், முத்த சர்ச்சை, மீண்டும் சர்ச்சையில சிக்கிய பெண் காட்டாகிற கீதா பெண் சாமியார், என்னடா சொல்லுவீங்க? ஏண்டா ஒரு திகில் படம் எடுக்குன்னா உங்களை பார்த்து தாண்டா கத்துக்கணும் எல்லாம். ஏண்டா இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? ஏண்டா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு இதுவே வராதாடா உங்களுக்கு எல்லாம்? அப்படி என்னடா உங்களுக்கு எல்லாம் நான் பாவத்தை பண்ணிட்டேன், என் வேலை உண்டு நான் உண்டு தாண்டா இருக்கிறேன், நிறுத்துறேன்டா. எவன் நியூஸ போடுறீங்களோ எல்லாரும் மேலே கேஸ் போடுறேன். ஏற்கனவே போட்டுக்கிறேன் கேஸ், இனிமே நான் போடுறேன். கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்த வைக்கிறேன். நிறுத்த வச்சுட்டு அப்புறம் நான் பேசுறேன். எனக்கு என்னன்னா செல்ல பிள்ளைங்களா, என்னை தேவையில்லாத மன உடைச்சலுக்கு ஆளாக்கின்னு என்னை ஒரு தாய்க்கு ஒரு அபிஷேகம் நிம்மதியா பண்ண முடியல, நிம்மதியா ஒரு பூஜை கொடுக்க முடியல. என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க இந்த குமுதம் ரிப்போர்ட்டு, பிபி ராக்கர்ஸ் சேனலு, அப்புறம் சில மீடியாங்க. அந்த சில மீடியாங்கெல்லாம் நாங்கள் அதான் நிறைய டைம் சொல்லிட்டு வழக்கு பதிவு போட்டுக்கிறோம். இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வராதனால இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒவ்வொன்றா பண்ணணும்னு நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். எப்போ எனக்கு தவறான நியூஸை போட்டான அந்த குமுதம் ரிப்போர்ட்டு, நான் உன்னை விடுற மாதிரி கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நாங்கள் கோர்ட்டுக்கே போகிறோம். நீ பதில் சொல்லுடா. அந்த நியூஸை நீ எடுக்கிற, கட்டுரை நீ எழுதிக்கிறது எடுக்கிற, நீ இதுக்கு நீ பதில் அடி கொடுக்கல, நான் என்ன பண்ணணுன்றது நான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கட்டும், எப்படி ஒரு எச்சத்தனமான வேலை பண்றீங்க. பணத்துக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்துக்காக எனக்கு என்ன வேணா பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? என் கோயில நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு கூட என் மேல பழி போட மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எப்படி நான் நம்பிட்டு? எனக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே என்னை எதிர்க்காங்க. அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. என்னையா இப்படி சித்திரவதை பண்றாங்கன்னு தெரியல. அது என்ன காரணம் தெரியல. ஆனாலும் என்ன பண்ணணுமோ சட்ட ரீதியா நடவடிக்கை நாங்க எடுக்க நாங்க ரெடியா இருக்கணும் செல்ல புள்ளிங்களா. சில பேர் இந்த அம்மா எப்ப பாரு இதுதான் நீங்க, அதுக்குதான் இந்த வீடியோவும் பதிவிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் செல்ல புள்ளிங்களா.